மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 336 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் ஐடி பங்கு தான் இறங்கிட்டு இருக்குன்னு பார்த்து நினச்சோம். பட் இன்றைக்கி ஒய்டாகவே மார்க்கெட் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபினான்ஸ் செக்டராக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர், எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ நம்ம இறங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது. அதை நம்ம கரெக்டான வேலை வந்து கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பங்குகளை நம்ம வாங்குறது தான் நினைக்கணும். ஸோ இறங்குறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பங்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆச்சு. மார்னிங் யார் வந்து நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னு தெரியல எனக்கு. மார்க்கெட் ஓப்பன் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபி இது ரெண்டுமே இறங்கியிருந்தது. ஸோ இறங்கும்போது ஆல்மோஸ்ட்டு இன்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 4.5%, டிசிஎஸ் ஒரு 6% இறங்கியிருந்தது. ஸோ ரெண்டுமே நல்ல வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஸோ ரெண்டுமே நான் நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணேன். நண்பர்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலைல யார் வாட்ச் பண்ணிங்களோ மார்க்கெட்டை, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல பங்குகளை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். ஸோ 2 பங்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டிசிஎஸ் ஒரு 6% கம்மியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2600 வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த 2600 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2700 ரீச் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல வேல்யூவில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பங்கு இறங்கும்போது நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணி அதுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டான பங்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும். கரெக்டான கன்சிடென்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல பங்குகளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் 25,460 பாயிண்ட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இறங்க ஆல்மோஸ்ட் கம்மியாகிட்டு தான் இருக்குது. எல்லா மார்க்கெட்டுமே ஒய்டாகவே உங்களுக்கு ரொம்ப லோவில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது மார்க்கெட்டு. ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த வீக் நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1369 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் பிஃபோரே பை பண்ணும்போது 1300 கிட்ட வந்துச்சு. ஸோ ஒரு சில பங்குகள் நான் பை பண்ணேன். அதே மாதிரி தான் டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2600 நான் பை பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2694 ரூபா வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஸ்டாக் லாங் டேர்முக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. கையில் கிடைக்கிற காசை கரெக்டாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே போதும். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இது. மிஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நண்பர்கள் யாராக இருந்தாலும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும் சரி, கரெக்டாக நீங்கள் டே பை டே நீங்கள் வாட்ச் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு எந்தெந்த பங்குகள் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த பங்குல எப்படி தெளிவாக நம்ம போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் பாருங்கள். கரெக்டாக அனலைஸ் பண்ணி நல்ல பங்குகளை சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி விப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 212 வரையும் போச்சு. ஸோ நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அடுத்த வாய்ப்பு ஒரு 200Kல போச்சுன்னா கம்பல்சரி இதையும் நான் பை பண்ணுவேன். ஸோ நண்பர்களாகி நீங்களும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பங்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல கிடைக்கும்போது வாங்க தயங்கவே வேண்டாம். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல பங்கு இதெல்லாம். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு தான். நம்ம மணியை கரெக்டாக இறங்கும்போது யூஸ் பண்ணுங்கள். இறங்கிடுச்சேன்னு பயந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் பண்ண முடியாது, உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக தெளிவாக பார்த்து ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுங்கள். நல்ல பங்குல உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்க பாருங்கள். அடுத்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு ஐடி பங்கு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 28 வரை ரீச் ஆகிட்டு அகைன் வந்து இப்போ லோ ரேஞ்ச் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2452 ரூபா க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நான் பை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2430 ரூபா சம்திங் பை பண்ணேன் நான். ஸோ இதே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அதாவது கம்மியான வேல்யூ தான் பை பண்ணியிருக்கேன். ரொம்ப லாட்லாம் நான் வாங்கலை. ஸோ இதுக்கு கீழே இறங்குமான்னு ஒரு டவுட்டில் தான் சரி நான் வெயிட் பண்ணி ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா நான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு தான். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு டிப் ரேஞ்ச் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HCL ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து அகைன் ஒரு கன்சிடன்ட் லெவல் வந்திருக்கு. ஸோ ஒரு 1458 ரூபா வந்து ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கையும் நான் பார்த்தேன். ஸோ ஒரு 1 or 2 குவான்டிட்டி மட்டும் தான் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக் பார்ப்போம். அகைன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு பல்க் பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்பும் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த ஒரு டிப் கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா கம்பல்சரி இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நண்பர்களாகிய நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல டிப் ரேஞ்ச் கிடைக்கும்போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஐடி பங்குலாம் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு கெயின் தரும். உங்களுக்கு ஃப்ளெச் ஆகுறது, தென் பார்த்தீங்கன்னா போனஸ், டிவிடெண்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட செலவில் வர ஒரு சின்ன சேவிங் ஒரு அமௌண்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு லாங் டேர்ம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு சேவிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிடைக்கிற அமௌண்ட்டை எதுக்கு தேவையில்லாத யூஸ் பண்ணாமல் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் ஆகும். நான் வாட்ச் பண்ணுற அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா NSDL. ஸோ இதை நான்
நம்மளுக்கு ஐபிஓ லான்ச் ஆகும்போது நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரேஞ்சை விட கீழே இறங்கியிருக்கு. நான் 970க்கு ஐபிஓ வந்துச்சு, பட் எனக்கு அலாட் ஆகலை. பட் இன்றைக்கி 955 ஆகிருக்கு. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருக்குங்க. கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கம்பல்சரி இதையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டாக் இது. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்லேருந்து இறங்கி லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஐபிஓ ப்ரைஸே பீட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் கிராஃப்ட். இதையும் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் நிறைய ஸ்விங் ட்ரேட் நடந்துச்சு. ஸ்விங் ஆகி கீழே இறங்குது, மேலே ஏறுது, இதே இந்த மாதிரி மூமெண்ட்லேயே தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 5-10 கீழே வந்திருந்தது. நான் இதையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இதையும் பை பண்ணுங்கள். இன்றைக்கி அதர் செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவிலக்கா 5.74% பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இறங்கியிருக்கு. அதானி க்ரீன் எனர்ஜி ஒரு 4.7% வந்து இறங்கியிருக்கு. நான் இந்துஸ்தான் யூனிலிவரை நீங்கள் கன்சிடர் பண்ணேன், பட் லோ குவான்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நான் கன்சிடர் லிஸ்ட்டில் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2305 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 4.5% பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.34% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதையும் உங்களுக்கு வாட்ச் பண்ணிக்கங்க. கரெக்டான அமௌண்ட் கம்மியாகும்போது சரி, உங்களுடைய ரேஞ்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும்போது பாருங்கள். ஒரு 2 நல்ல ரேஞ்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனலைசிஸ் பொறுத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2200 வந்து ஒரு நல்ல ரேஞ்சு, ஒரு நல்ல பல்க் பைக்கு நம்ம பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. இது ஒரு எஃப்எம்ஜி கம்பெனி, ஃபுட் கம்பெனி. ஸோ இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நாலேஜ்க்காக தான் சொல்கிறேன். உங்களை யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் இதை பை பண்ணி வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த ரெக்கமெண்டும் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாரும் லாஸ் ஆகக்கூடாதுன்னா ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட், உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டிவேஷன் தென் உங்களுடைய அப்ரிஷியேஷன் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.